உறவுகளுக்கு வணக்கம். தந்தி டிவி தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. அந்த விவாத நிகழ்ச்சியில பல கட்சிகளை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் திராவிட புடுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சியும் அதிமுகவையும், அதே போல நான் ஆரிய அப்படின்னு சொல்லி எப்படின்னா ஒரே நாடு ஒரே மக்கள் சொல்லக்கூடிய இந்த பாஜகவும், அதே போல இப்படி அதிமுக, பாஜக, அப்புறம் தற்கூரிக்கா, அது மணிக்கும் தாவேக்கா, அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. இவரு திமுக சார்பா ஒருவர், அதிமுக சார்பா ஒருவர், பொதுவா ஒருவர், அதே போல தற்கூரி கழகம் நமக்கு அதே வந்துருதுங்க தாவேக்கா சார்பா ஒருவர், அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பா துரைமுருகன், இப்படி கூப்பிட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு புரியாது, இதை பாருங்க. தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார்? அசோக வர்ஷினி, ஆளூர் ஷானவாஸ், மனுஷ்யபுத்திரன், கோவை சத்யன், ரமேஷ், சாட்டை துரைமுருகன், கார்த்திக் கோபிநாத் பங்கேற்கிறார்கள். பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட போறாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்ன இருந்த இந்த அழைப்பான இந்த காணொலி, இந்த காணொலியில இந்த ஷானவாஸ் இருக்கார்ல, ஆளூர் ஷானவாஸ், இவர் எந்த கட்சி போட்டி, விடுதலை சிறுத்தைகள் வந்து போட்டி போட போதா? இதான் கூட்டணி ஆச்சு. அது நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு ஆளு, தாவேக்காக ஒரு ஆளு, அதிமுக ஒரு ஆளு, அது திமுக மட்டும், ஆளுகின்ற திமுக மட்டும் 2 பேரு. ஏன்னா இவன் தான் அவனுக்கு சொம்பு தூக்கியாச்சே. யாரு? ஷானவாஸ். ஆமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதிமுக திமுக கொட்டம் கொட்டி கொண்டு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கேன். அப்ப அவங்களுக்கு மட்டும் 2 பேரு வேறு வேறு உரையில் இரு கட்சிகள் ஒரே இதுல பயணிக்க போறாங்க. இவங்க ஒரு மானகட்ட தற்கொலை. சரி விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். இப்படி அந்த விவாத நிகழ்ச்சியே ஒரு ஒழுங்குமுறையற்ற முறையில இருந்தது. அதே போல என்ன அப்படின்னா, அதுல அது ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று காட்டியிருந்தாங்க. அது வந்து இந்த தாவேக்காவோட தற்கொலையில இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக முன்னாடி வந்து தூக்கி பிடிச்சாரு, தூக்கி உங்க அண்ணன் சொன்னாரு போனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுப்பாரு. துப்பாக்கி பட பிரச்சனை நீ என்னென்ன வேலைகளை செய்தீங்க, உங்களுடைய ஒவ்வொரு பட பிரச்சனைப்பையும் நீ என்னென்ன வேலைகளை செஞ்சீங்க, உங்களுக்கு ஆதரவா இருந்தது யாரு, அன்னைக்கு ஆதரவா எனக்கு யாரு இருக்கிற அவசியம் இல்லைன்னு உங்க தற்கொலை தலைவனுக்கு என்னதுக்கு வாயில இருந்து வரல. இன்னைக்கு நீ பேசுறீங்களே, நிறைய பேர் சொன்னாங்க இது அரசியலுங்கிறது பெரிய பெரிய முதலைகள் இருக்குமே, பார்த்த கால வைக்கணுமே அப்படின்னு. அண்ணன் சீமான் சொன்னதை உனக்கு தெரிஞ்ச அந்த பால் லாங்குவேஜ்ல பேசினீல, என்ன பால் பேசினீல, அதே போல உண்மையும் தூய்மையும் மன உறுதி இருந்தா எனக்கு என் படத்துக்காக சீமான் பேசணும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் சொல்லணும்டா, சொல்லல. மயிறு முடுங்க பிறந்தாரா அவங்க தலைவர் அன்னைக்கு. அதை விட்றா இவங்க மானங்கட்ட பயில்வா அப்படிதான் இருப்பீங்க. இப்படி போய்கொண்டிருக்கு. இவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைலாக் பேசுவாங்க. எப்படின்னா போடுவாங்க, தூக்கி போட்டு உடப்பாங்க, எரிப்பானுங்க, இலவசம் வேணாமாங்க, மீத்த நீத்தனு என்னென்னமோ சொல்லுவாங்க. நேரில் பொத்தி கொண்டு இருப்பாங்க, அது ஒன்று வாய் திறக்க மாட்டாங்க. இவங்க அரசியலே இவ்வளவுதான். அதாவது இவங்க வந்து எப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு அரசியலை கொண்டு வரதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டா, பிறப்புக்கும் எல்லாம் இருக்குமா? டே, அது திருக்குறள். கொள்கை கோட்பாடு என்ன? நீ என்ன செய்ய போற, நீ எப்படி வழிநடத்த போற? 41 பேரை கொன்னது கொள்கை சொல்லு. இப்ப அடிப்படை அரசியலே இல்லாம சீமா பெரியாளா, அவன் அதுல சுருவிடுவேன், இதுல சுருவிடுவேன், மிளகாத்துக்கு இதுல வச்சிருவேன் அப்படின்னு சொல்றது கொள்கை சொல்லு. எனக்கு வந்து என் பெத்த புள்ள மருத்துவமனையில இருக்குங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்குங்க, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு வந்து தலைவர் தான் முக்கியம், இது கொள்கை சொல்லு. இந்த பொதுச் செயலாளர் ஒரு பொறுக்கி பைய புசி ஆனது ஒரு நாய் அன்னைக்கு நீங்க முதல் மாநாடு போடும்போது கூப்பிட்டாரு, எனக்கு வேலை கீழெல்லாம் முக்கியம் இல்ல, என் தலைவன் தான் முக்கியம், வேலையை விடுற யாரா இருந்தாலும் அன்னைக்கு லீவோ சொல்ற, லீவு தள்ளியா, வேலையை தேவையில்லைன்ட்டு நேரா தலைவரை பார்க்க வந்துரு, குடும்பத்தை நடுதல விட்டு நாசமா போட்டோம். இதுதான் உங்க கொள்கையா? நான் சொல்லல, இந்த புசியானது சொன்னாரு. அப்ப இதுதான் உங்க கொள்கையா? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது ஆக சிறந்த ஒண்ணு. ஒரு நாய் ஒரு பேசிருக்கு இப்ப இடையில, அடுத்த வருஷம் என் தலைவனுக்கு நான் பொண்டாட்டியா பார்ப்பேன். இது என்ன மனநிலை? அது நம்ம எடிட்டர் பின்னாடி கத்தி சண்டை போடு என்னமோ போடுறாங்க, நான் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதாவது கேவலமான வேலைகளை செய்யக்கூடியதுல தற்கொலையை மிஞ்ச ஆளே கிடையாது. இப்படி இதுல வந்து இப்ப எப்படின்னா, எப்படி சொல்றது, பல தண்ணியில ஊர்னாள் நானு, பல தண்ணியில இந்த தண்ணி அந்த தண்ணியில் ஊர்ன ஆளாக்கக்கூடிய ஒருவர், பார்க்கறதுக்கு வைகோ போல ஸ்பீச் எடுக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொப்புன்னு கூச்சிருக்காரு. இதெல்லாம் தாவேக்கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, வெளியில போகும்போது இந்த விஷயத்தை யாராவது பார்த்துட்டு காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பினா தொடச்சிருவேன். ஆனால் இடும்பாவனம் கார்த்திக்கு இவ்வளவு திறமை இருக்கிற
நீண்ட நாட்கள் அங்கே இருக்க முடியாது என்பதை நினைவூட்டுகிறேன். ராஜா நாஞ்சி சம்பத் வந்து என்னோட இருப்பை பத்தி கேட்டாங்க. நான் 3 கட்சி 4 கட்சினா என்னைக்கு மாற மாட்டேன். நான் சாகுற வரை சீமானி தம்பி தான், பிரபாகரன் பிள்ளை தான். அதனால அந்த கவலை ஐயாவுக்கு வேண்டாம். காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பினா தொடச்சிருவேன். ஒருவேளை பன்னீர்செல்வத்தில் போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா செத்துருவேன். ஐயா இதுக்கு முன்னாடி எங்க நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா, முதல் ஐயா நீச்சல் அடிச்ச பழகி கொண்ட இடம், எப்படி நீச்சல் அடிக்கணும், நீ ஒரு வீராங்கனை எப்படி இருக்கணும் பழகி கொண்ட இடம் என்ன அப்படின்னா, வைகோ கூட மதிமுகல பழகுறாரு. அந்த வைகோ கூட பழகி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிமுகக்கு ஒரு தாவு தவறாரு. இந்த குளத்துல நீச்சல் அடிச்சு அந்த குளத்துல தாவி அங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா மூலமா சில பல சொகுசு வாழ்க்கையில இருந்து அப்புறம் அங்கேயும் மதிக்கத்தக்க என்னடா இது நம்மள மதிக்க மாட்டாங்க அங்க இருந்து ஒரு தாவு அப்படின்னு தாவி எங்க வர்றாரு அப்படின்னா, திமுக திராவிட முன்னேற்ற கழகம், திருட்டு முன்னேற்ற கழகம், உருட்டு முன்னேற்ற கழகம், இப்படி இதுக்கு தாவறாரு. எப்படி இந்த திமுக தாவி திமுகல சேகர் பாபு கூப்பிட்டு துணை முதல்வர் புகழணுமா, இவங்க தான் வந்து துணை முதல்வராக கூடிய உதயநிதியோட பையனுக்கு குண்டுகள் கூட பார்ப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் தானே. எப்படி அவனை வந்து புகழ்ற போல புகழ்ந்து பேசி கீசி எல்லாம் பண்ணாங்கலாம், வேலைக்கால மனச்சோர்வு அடைஞ்சாராம். இப்போ கருப்பாளைய பெண்ணை விமர்சிச்சாரு, போனார் வந்தார், அப்படியே மனச்சோர்வு அடைஞ்சு இருக்கக்கூடிய வேலையில விஜய் பார்த்து இவர் சொல்லிட்டாராம், நான் உங்களோட ரசிகன் அப்படின்ட்டாராம். ஹே, ஒரு கிறுக்கனால ரசிக்க முடியும், ஒரு தற்கொலையால ரசிக்க முடியும், ஒரு தருதலான ரசிக்க முடியும், ஒரு அயக்கியனால ரசிக்க முடியும், ஒரு தத்துவம் இல்லாத ஒரு கோட்பாடும் இல்லாத ஒரு கோட்பாடும் ஒரு தத்துவம் இல்லாத மதிக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தை யார் மதிக்கிறா, யார் ரசிக்கிறா அப்படின்னா, தற்கூரிகளின் தங்க தலைவன் அனில் குஞ்சான், பெரிய அனில் குஞ்சான் விஜய் அவர்கள் வந்து ரசிகனா இருக்காராம். அத இது கேட்டு வந்து இன்னைக்கு நான் தாவேக்கால இணைகிறேன். நான் வந்து அவர் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அதனால இணைய போறேன் அப்படின்னு. செங்கோட்டையன் வந்தாரு, ஜெயலலிதா படத்தை தூக்கிட்டு வந்தாரு. இப்ப நாஞ்சில் சம்பத் இருந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி வைகோ படத்துல கூட இருந்தாரு, அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா கூட இருந்தார் அதிமுகல, அதன் பிறகு திமுகல இருந்தாரு, டிடிவி கூட இடையில இருந்தாரு, அதை நம்ம விட்டுட்டோம், அது செல்ஃப் இல்லாத கட்சி, அதனால அது கூட இருந்தாரு. இப்படி அவர்களோட படத்தெல்லாம் போட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அவரோட படத்தெல்லாம் பேனர்ல போட்டு நிக்கலாமா? இந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இவங்களுக்கு எதுவுமே முடியாது. இப்படி ஒரு ஒழுங்கற்ற ஒரு பயணம், ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை, அதன் வழியில தான் இவங்க அரசியலோட தெளிவு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவை பேச மாட்டீங்க, எதுக்கெல்லாம் முழுக்க வந்து நீங்க வந்து தாவேக்காவே பேசுறீங்க, இருடா தாவேக்காவை நீங்க பேசுறீங்களா, கூட்டு வரண்டா அப்படின்னு அதிமுக இருந்து ஒரு ஆளையும் திமுக இருந்து ஒரு ஆளையும் கூட்டு கொண்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தெரியல, டேய் நாங்க அடிக்க ஆரம்பிச்சு பழகுறதே அவங்கள்ட்ட தான்டா, நாங்க அடின்னு அடிச்சு உரிச்சு பிரிச்சு மேய்ச்சி பேச்சால செதற விட்ட யார, திமுக திருட்டு முன்னேற்ற கழகத்தை அடிச்சு நொறுக்கி விட்டதே, கத்துக்கிட்டதே, இந்த பேச்சை கத்துக்கிட்டதே அவங்கள பேசிதான். அது தெரியும்ல, நீ யாரோ அதை சொல்லாங்க, 10 பேர்த்த அடிக்கிறோம் டான் இல்லடா, 10 பேர்த்தையும் அந்த டைலாக் போல இவங்க கூட்டு வராங்க, ஈரா நான் கூட்டு வரேன் பாக்குறியா அப்படின்னு கூட்டு வந்து பார்த்தா, அப்படி தீனா படத்துல அஜித்துக்கு ஒரு காட்சி வச்சிருப்பாரு, யாரு இந்த முருகதாஸ், புரட்சி முருகதாஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா லைலா அம்மா அவங்களாம் இருப்பாங்க, ஒரு அஜித் ஐயா இருப்பாரு, ரவுடி சோமனை வந்து பார்த்தா அவர் அடிச்சு விடுவாரு, திரும்ப காலை விட்டாங்க, தலை என்ன தலை அப்படின்ற போல கூட்டு வர்றாங்க. நாஞ்சில் சம்பத்தை கூட்டு வந்து இந்த பாருங்க, நான் அடிக்க வேண்டிய யாரு தெரியுமா, அதான் நாம் தமிழ் கட்சிக்காரன். அவன் பார்த்துட்டு ஐயா என்னங்க ஐயா, நானே பொழப்பு தெரிஞ்சு வந்திருக்கேன், அந்த கட்சியில வைக்க மாட்டாதான் தாவேக்காக வந்தேன், அவன் இங்க இருந்து உங்கள்கிட்ட கோத்து விடுறாங்க இல்லையா அப்படிங்கிறது போல வந்து கோத்து விடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த தற்குறி முன்னேற்ற கழகம் எப்படி இந்த தாயை கலக்கக்கூடிய தருதல தாயொலிகள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாங்க வந்து எடுத்தோனையே வந்து தாவேக்கா அடிச்சு நாங்க இது பண்ணல, நேற்று மலையில முளைஞ்ச காளான வந்து நசுக்கி எரியல. இங்க 50-60 ஆண்டுகள், ஏன் 100 ஆண்டு காலமாக பொய்யாக வேறுண்டிய திராவிடத்தை அறுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அதை அடிச்சு நவுத்திட்டு இருக்கோம். அவங்களை அடிக்கும் போது சல்லிப்ப மாதிரி நீ வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும் போது மரத்துல முளைச்ச காளா மயிறு, மரத்தே பெரிய மயிராக்காதுல நீ என்னடா காளா, மரத்துல முளைச்ச காளா, எங்களை வந்து பேச வைக்காத. நிறைய பேசுவோம், பயப்படுங்கிற அவசியம் இல்லை. திமுக முட்டு கொடுக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான், தாவேக்காக்கு தான் இருக்கு. இந்த பாஜக முட்டு கொடுக்க வேண்டிய எங்களுக்கு இல்ல, பாஜக சொல்லிட்டு அவன் காலில் விழுக வேண்டிய எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. காங்கிரஸ் பத்தி வாய் திறக்காத வேலை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு. அதிமுக வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு திரும்ப அதிமுக அண்டர்ஷிப்ல இருக்கக்கூடிய வேலை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. தனிச்சு நிக்கிறோம், யாரோட தயவும் இல்லாத
வாக்குக்கு ₹1 காசு கொடுக்காம, இந்திய வரலாற்றிலே வாக்குக்கு ₹1 காசு கொடுக்காம இத்தனைய வாக்குகளை வாங்கி இந்த கட்சி நிக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய விடயம் அது. அதெல்லாம் உணர்ந்துகிட்டு நீங்க பேசணும். ஏதோ வாய்க்கு வருது போல நாங்க தாவேக்காவை மட்டும் தான் தாக்க வருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய கேவலம். பூனை கண்ணை மூடிக்கிட்டு பூலம் இருண்ட கதையா இந்த தாவேக்கா தற்கொலை நம்மளதான் பேசுறான் அப்படின்னு பாக்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க பேசி அடிச்சு தோச்சிட்டோம். நீ திரும்ப அங்கிருந்து ஆள் கூட்டு வந்து இந்த என்ன பேசுறான் அப்படின்னா என்னடா அர்த்தம்? கேனப்பயலோட அதாவது இவங்களுக்கு தான் அறிவு இருக்கான், கொண்டாடுறாங்களா? இருடா எங்களே அடிக்க வந்துட்டியா, இப்ப நான் யாரை கூப்பிட்டு பாரான்னு. சரி, அவங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு பெரிய பீரங்க கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா நாஞ்சில் சம்பத்தி டம்மி பாவா அப்படிங்கிறது போல டம்மி பாவா. இப்படிதான் விசிகால வந்து ஒரு கொள்கை முரணற்ற ஒருத்தர் இருந்தாரு, ஆவே ஒரிஜினல் அப்படின்னு. அங்க இருந்து இங்க தாவனாரு. அங்க இருக்கும்போது விஜய் ஒரு பெரிய ஆளே கிடையாது, உன்னே கிடையாது, ஒன்னும் கிடையாது. அதை வந்து பார்க்க கூடாது, பார்த்து பழகிடுச்சுன்னா பிரபலமே கிடையாது, விஜய் முதல்வர் ஆகணுங்கிறது அது என்னமே தப்பு அப்படி இப்படின்னு பேசினவர் இன்னைக்கு தலைவர் தான் முதல்வர் கேண்டிடேட், அண்ணன் தான் புடுங்கினாரு, அண்ணன் தான் நட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அங்க விசிகால இருப்பதற்கு முன் விசிகால இருப்பதற்கு பின் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையாளர்களை பிரிச்சிடலாம். அதே போல செங்கோட்டையன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அம்மா தான் அப்படின்னு அங்க அடிச்சு வட்டி விட்டாங்க. வேற வழி இல்லை, வேற வழி இல்லாம இங்க வந்து தஞ்சம் வந்து அதே அவரே தேச புனிதர் முதல்ல செயல்பட வேண்டியது. நான் தான் அம்மாவுக்கு எல்லாவுமா இருந்தேன், நீ இருப்ப அப்படிங்கிற போல இங்க இவங்களை கூட்டு வந்து நம்மகிட்ட பேசுறாங்களா? ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒன்னும் பிடுங்க முடியாது. எதையோ ஒண்ணு செய்ய வேண்டியது. இதே ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஓட்டெல்லாம் பிரிக்காம உங்க ஓட்டையை அடைக்காம எங்களுடைய ஓட்டை அடங்காது. இந்த ஓட்டை கீட்டை இந்த சூட்டை இதெல்லாம் வந்து அறுத்துடணும். இப்படி பேசுறதுக்கு முன்னாடி நாக்கு அறுத்தணும், கவனமா இருக்கணும். வார்த்தைகள் நம்மளும் எப்படி வேணாலும் விடலாம், கொஞ்சம் கவனமா பேசணும். நம்ம காணொலியை இறுதி பாகத்துக்கு வந்துருவோம். நம்ம எல்லாரும் சொல்றது போலதான், உங்களுடைய வாக்கை சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்க. யார் யாருக்கு என்னென்ன வாக்கு செலுத்தா சரியா இருக்கும், இவன் என்ன சொல்றாங்கிறத ஒரு பட்டியலிட்டு பாருங்க. அதே போல நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா சீமானுடைய முகமாவே விவசாய சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை நீங்க வாக்கு செலுத்தினா எதிர்கால தலைமுறை வாழும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்வோம். நன்றி.